அதான் இதுதான் ஐடியா ஆஃப் த ஃபிலிம். ஏன் இந்த படம் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான அந்த கோர் ஐடியா இருக்கும்ல. ஏன்னா இப்போ இந்த படம் ரூரலாக அவர் பண்ணதுலேயே எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் த ஃபியூ ஃபிலிம்ஸில் இது ஒன்று. ஷார்ட் ஃபிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்று இது பண்ண வரைக்கும் நம்ம கண்ட்ரோலே பண்ணோம், அதுவும் இருக்குது. ஏன்னா அவனோட எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். மொட்டை சிங்கிள் ஒரு ஜாலியான அட்டெம்ப்ட். அது வந்து அதான் 2க்கான ஐடியா லாக்டாக இருக்குது. 2 இஸ் சம்திங். அது இந்த கதை எழுதும்போதே அந்த கதை இன்னும் நிறைய இருக்குது. வெல்கம் டு த ஷோ ஸ்பாட்லைட் வியூவர்ஸ் வித் மீ விஜய் சந்தியா. இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிங்ஸ்டன் திரைப்படத்தோட டைரக்டர் கமல் பிரகாஷ் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. வாங்க ஷோக்குள்ளே போகலாம். ஹாய் கமல் சார், எப்படி இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்கேன். ஓகே, அண்ட் எப்படி போயிட்டுருக்கு ஜேர்னி? நல்லா போயிட்டுருக்கு. ஃபில்ம் மேக்கிங் ஜேர்னிக்கு அந்த கோலே படம் ரிலீஸ் ஆகுது, நம்மளோட பேர் ஸ்க்ரீனில் பார்க்குறது. ஸோ பெரிய ஜேர்னியாக இருந்துச்சு. ஐம் வெரி ஹாப்பி தட் இட் ஹேப்பன்ட். அண்ட் அது பெரிய பெரிய விதத்தில் நடந்திருக்கு. வெரி வெரி ஹாப்பி. ஆல்மோஸ்ட் கிங்ஸ்டன் ரிலீஸ் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து தியேட்டரில் பார்த்துருப்பாங்க. அண்ட் நீங்களுமே வந்து பார்த்துருப்பீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அண்ட் ஆடியன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? பயங்கரமான கிராட்டிடியூட் இருக்குது முதல்ல. ஏன்னா நம்ம எடுக்க நினச்ச படமும் இப்போ ஒரு நார்மலான சின்ன படம் எடுத்து ரிலீஸ் ஆகுறது ஒரு ஜேர்னி. நம்ம நினச்சதும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு படம். ஒரு ஃபர்ஸ்ட் படமாக இது கிடைக்கிறதே, நான் இன்னொரு இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி தான், அதுவே ஒரு ஃபேண்டசி மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஃபேண்டசி அட்வென்ச்சருக்குள்ளே போய் ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் படம் கொடுத்தது ஒரு பெரிய கிராட்டிடியூடாக இருந்துச்சு. அண்ட் சீயிங் த நேம் ஆன் ஸ்க்ரீன் ஆஃப்டர் லாங் டைம், இட் வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் ஹஸ் பீன் வெரி சாட்டிஸ்ஃபைங். ஸோ அவங்க வந்து இந்த படம் நம்ம எதுக்கு பண்ணோம், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கு பண்ணோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஃபீட்பேக் கொடுக்கும்போது ஐம் டேக்கிங் இட் ஆல் இன். ஒரு நல்ல மொமெண்ட்டாக இருக்குது. என்ன தான் நம்ம ப்ரிப்பேர்டாக இருந்தாலும் இதுக்கு யூ கேன் நெவர் பி ப்ரிப்பேர்ட். ஸோ என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு அவங்களோட பாசிட்டிவ்ஸ், அவங்களோட கிரிட்டிசிசம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கேன். லுக்கிங் ஃபார்வர்ட். ஓகே. அண்ட் இந்த படத்துக்கு வந்து கிங்ஸ்டன் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் சூஸ் பண்ண ரீசன் என்ன சார்? அதான், இது பேசிக்காக இட் இஸ் அ ஹீரோஸ் ஜர்னி ஃபிலிம். இதுக்கு நிறைய டைட்டில்ஸ் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கு முன்னாடி. ஏன்னா இந்த ஊர் பேர் மாதிரி ஒன்று வைக்கலாம், இல்லை ரொம்ப ரஃப்பான சில நேம்ஸ்லாம் இருந்துச்சு. பட் நம்ம என்ன ஃபீல் பண்ணோம்னா, இது வந்து இட் இஸ் அபவுட் தட் கேரக்டர், அதை சுற்றி தான் இருக்கும். அண்ட் இட் இஸ் அட்வென்ச்சர் ஃபிலிம். ஸோ அட்வென்ச்சர் ஃபிலிம்னாலே ஸ்கோப் மாறிட்டே இருக்கும். இந்த கதையில் இந்த பாட்டில் இந்த கதை இருக்குது, நிறைய பார்ட்ஸ்க்கான ஸ்கோப் இருக்கிற ஒரு படம். அண்ட் அந்த கேரக்டரோட ஜர்னி தான் நம்ம ஆடியன்ஸாக யார் கூட இந்த படத்தில் கனெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கிங்ஸ்டனோட தான் மெயினாக கனெக்ட் ஆகும். ஸோ அதனால் அது மேலே ஆங்கர் பண்ணிட்டு போனால் இன்னும் ஆடியன்ஸ் கனெக்ட் ஈஸியாக இருக்கும். அண்ட் மல்டிபிள் ரிலீசஸும் இருக்குன்னு பேசிகிட்டு இருந்தோம். தெலுங்குல இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்குங்கிறதுக்கு தான் கிங்ஸ்டன் அப்படின்னு. அண்ட் பேரில் ஒரு சின்ன இட் வாஸ் நைஸ். இப்போ டைலாக்ஸ்லையும் கிங்னு ஒரு மேட்டர் வரும், கேரக்டரோட டெஃபினேஷன் என்ன, அதெல்லாம் கனெக்ட் ஆகிறதுனால கிங்ஸ்டன். ஓகே. ஏன்னா வந்து பேசிக்காக வந்து ஒரு ஹாரர் ஃபிலிம் அப்படின்னாலே ஒரு நார்மலாக இருக்கும். பட் இது வந்து ஒரு பீச் சைடு, ஒரு சீவீவ்ல நடக்கிற விஷயங்கள் இல்லையா, அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருந்துச்சு. ஸோ ஆடியன்ஸாக இருக்கட்டும், நான் ட்ரெய்லர் பார்க்கும்போதுமே ஐ காட் அப்படி தான் இருந்தது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதான், இதுதான் ஐடியா ஆஃப் த ஃபிலிம். ஏன் இந்த படம் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான அந்த கோர் ஐடியா இருக்கும்ல, அதுவே எப்படி யோசிச்சோன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸாக ஒன்று கொடுக்கணும். ஹாரர் ஃபிலிம்ஸ் நிறைய நம்ம ஊரில் ஹிட்டான ஹாரர் ஃபிலிம்ஸ் அவ்வளோ இருக்குது, அதுக்கான அப்ரிசியேஷன்ஸும் அவ்வளோ இருக்குது. அது எல்லாமே ஒரு ஜோனில் நம்ம நல்லா பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அது டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ணலான்னு யோசிக்கும் போது நம்ம ரூட்டடாகவும் பண்ணணும். ரொம்ப வெளியில் போய் பண்ணாலும் நம்ம மக்களுக்கு போய் சேராது. ஸோ நம்ம கல்ச்சருக்குள்ளே இருக்கிற வித்தியாசமான விஷயங்கள் என்னென்னு பார்க்கும்போது இந்த ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி, அந்த கோஸ்டல் வில்லேஜ், இதை சுற்றி இருக்கிற மர்மங்கள் அண்ட் ஸ்டோரிஸ், அவங்களோட கல்ச்சர்ஸ், இது எனக்கு ரொம்ப இன்ட்ரிக் பண்ணிச்சு. ஸோ அதனால அதை பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ணணும் நம்ம எழுத ஆரம்பிக்கும் போது கடல் ஆப்வியஸாக வந்துருச்சு. ஸோ கடலுக்குள்ளே ஒரு ஹாரர் அட்வென்ச்சர், ஸோ மோர் தென் ஹாரர் இது ஒரு அட்வென்ச்சர் ஃபேண்டசி அப்படி தான் நம்ம ப்ரொமோட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதில் அன்பிலீவபிள் திங்ஸ் இருக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு படம். மோர் தென் எனிதிங் செகண்ட் ஹாஃப் நீங்கள் தியேட்டருக்குள்ளே போனீங்கன்னா இட் வில் பி a வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் யூ. அதுக்கான மெனக்கெடல் அது எல்லாமே இருக்கும். இப்போ இது கடல் சைடு இருக்கவங்களோட ஸ்டோரி இல்லையா, நீங்கள் பேசிக்காக அதை ரிசர்ச் பண்ணீங்களா? ஆமாம். ஸோ அதுதான் பேசிக் ஐடியா. ஆரம்பிச்சதுமே அதான். ஸோ என்னோட ஃப்ரெண்ட் மணிகண்டன் ஒருத்தர் இருக்கான். ஸோ நான் இந்த ஸ்டோரி டெவலப் பண்ண விதமே சர்ச் பண்ணிட்டு இருந்தோம், ஐடியாஸ் ஒரு 4-5 ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஜானரில் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதோ பண்ணணும்னு யோசிக்கும் போது ஐ திங்க் மணி என்னோட ஃப்ரெண்டு, அவன் தூத்தூர்னு ஒரு கிராமத்துக்கு போயிட்டு வந்தான். ஸோ அதுதான் நம்ம படத்தில் தூவத்தூர் அப்படின்னு நம்ம தூவத்தூர் நம்ம ஃபிக்ஷனலாக ஆக்கியிருக்கோம். ஸோ அவன் அந்த ஊருக்கு போயிட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸஸ் பற்றி நிறையா சொல்லிட்டு இருந்தான். ஸோ அதுலேருந்து கிடச்ச இன்புட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா அவங்களோட கல்ச்சரில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற கடல் அடக்கம்னு ஒரு விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் கிட்டத்தட்ட 500-600 இயர்ஸாக அவங்க ஃபாலோ பண்ணுற சில விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி சில லேயர்ஸ் கிடைக்கும் போது அதுலேருந்து ஸ்டோரி கொஞ்சம் நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அதனால அதுலேருந்து அப்படியே நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்.
அண்ட் இந்த படம் நீங்க கதை எழுதும் போது இந்த படத்துக்கு வந்து யார் ஹீரோவா இருந்தா செட்டா இருக்கும் நீங்க யாரை நினைச்சீங்க? இல்லை அதான் இந்த ப்ராசஸாகவே இது எப்படி இருந்துச்சுன்னா, இது ஐடியா பண்ணுற வரைக்கும் அந்த மைண்டில் அது ஃபஸ்ட் தாட்டாக இல்லை. ஏன்னா இது கான்செப்டாகவே இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், படமாக இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு ரொம்ப பிலீவ் பண்ணி எழுதின ஸ்கிரிப்ட். பட் ஐடியா முடிச்ச கையோட ஃபர்ஸ்ட் ஜிவி சார் தான் மீட் பண்ணேன். ஏன்னா வி ஆர் ஆல்ரெடி இன் ட்ராவல். அதுக்கு முன்னாடி ஒரு 6-7 இயர்ஸாக அவரை தெரியும் எனக்கு. ஸோ அந்த ட்ராவல் இருக்கும்போது இது ஐடியாவா லாக் ஆன உடனே அவரை ஃபஸ்ட்டு போய் மீட் பண்ணேன். ஏன்னா இது ஐடியா எப்படி எக்ஸைட் பண்ணுது, அவருக்கு எப்படி போய் சேருதுன்னு பார்க்கும்போது அவுட்லைன் ஸ்டேஜ்லேயே ஹி லவ்ட் இட் ஸோ மச். அவருக்கு இதோட ஸ்கேலும் இதோட ஆம்பிஷன் இது பண்ண முடியுமா இல்லையான்னு தான் அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் எல்லாரும். ஏன்னா என் டீமுக்குள்ளேயே இது நம்ம அவுட்லைனாக எழுதும் போதே வந்து இதெல்லாம் ஓகே, ஃபஸ்ட் படத்துக்கு எதுக்கு இப்படி பண்ணவே முடியாது அப்படிங்கிறது தான் ஜென்ரல் இதுவாக இருந்துச்சு. பட் அதை யோசிக்காமல் ஹீ லவ் த ஐடியா. ஸோ அதோட அந்த ட்ராவல் ஆரம்பிச்சது. ஸோ வி பிலீவ்ட் இன் ஈச் அதர். இது எப்படி நம்ம செட்டப் பண்ணோம், எப்படி புல் ஆஃப் பண்ணோங்கிறது அதுக்கப்புறம் யோசிக்கலாம். பட் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரோட அந்த பாசிட்டிவிட்டி நம்மளோட அந்த எஃபர்ட்டும் சேர்ந்து somehow we pulled it off. It took 2-3 years, but project செட்டப் பண்ணி now it's in theaters, which is அதுவே ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு. ஓகே. அண்ட் அவரோட 25th ஃபிலிம் இல்லையா இது? ஓகே. ஏன்னா வந்து இது ஒரு பேய் படம் மாதிரி ஒரு ஹாரரான படம். லைக் அவர் டார்லிங்கும் பேய் படம் தான் பண்ணாரு. ஸோ அதை தாண்டி வந்து இது நீங்கள் இந்த கதையை சொல்லும் போது அவர் என்ன சொன்னார் பேசிக்காக? அதான் இது ஒரு பேய் படமாக ப்ரொஜெக்ட் பண்ணல அவர்கிட்ட நான் சொல்லும்போது கூட. ஸோ ப்ரொஜெக்ட் பண்ணும்போதே ஒரு அட்வென்ச்சர் படம், கடலில் நடக்கிற ஒரு வித்தியாசமான படம் தான் ப்ரொஜெக்ட் பண்ணேன். ஸோ அதான் சொன்ன மாதிரி அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் ஃபஸ்ட் எடுத்தோடனே பயங்கரமான ஸ்கேலாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. அந்த எக்ஸைட்மெண்ட் ஒன்று இருக்கும். அண்ட் ஹீ இஸ் அ வெரி பாசிட்டிவ் பர்சன். அவர் எக்ஸைட் ஆகிற விதம் ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் அந்த பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுவார். ஸோ அவருக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் ப்ராஜெக்டே டேக் ஆஃப் ஆச்சு. ஸோ அவருக்கு சப்போஸ் இஃப் இட் டிடன்ட் எக்ஸைட் ஹிம் this wouldn't have happened. So அவருக்கு அந்த கோர் ஐடியா, அந்த பிலீஃப் ஒன்று இருக்குது. ப்ளஸ் அந்த எங்களோட இருந்த அந்த ட்ராவல்னால ஹி பிலீவ்ட் இன் மீ. இந்த மாதிரி விஷயத்த புல் ஆஃப் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதான். ஓகே. அண்ட் இந்த படத்துக்கு வந்து அவரே மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு இல்லையா? ஓகே, அதை பற்றி சொல்லுங்க. ஸோ அதான் எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, இந்த படத்தில் என்னோட சேலஞ்ச் ஸ்கிரிப்டில் இருக்கிறத விஷுவலாக எடுத்துகிட்டு வரது மட்டும்தான் என் சேலஞ்சாக இருந்துச்சு. அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. மியூசிக் பற்றி நான் கவலையே படல. ஸோ அது ஆமாம், அது வந்து எனக்கு ஒரு பெனிஃபிட் மாதிரி. இப்போ யூஸ்வலாக நம்ம மியூசிக் டைமுக்கு வரணும், இது வரணும், இல்லை அது எப்படியே வரும், ஆப்ஷன்ஸ் போகணும் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். நம்மளுக்கு அந்த கவலையே இல்லாமல் ஒன்லி ஃபோக்கஸ் வாஸ் ஆன் விஷுவல்ஸ், சிஜி, கதை எப்படி கன்வே ஆகுது, ஸ்க்ரீன் பிளே என்ன. எனக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு அவர் பெரிய சப்போர்ட் வந்தார். படம் முடிச்சு தந்தோம். அவர் ஒரு 2-3 வீக்ஸில் ஒரு அவுட்புட் வந்துச்சு. இட் வாஸ் வெரி குட். இப்போ ஆடியன்ஸ் எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ரிவிஷன்ஸே அவ்வளோ இல்லை. அவர் ஒன்று கொடுத்தாருன்னா லைட்டாக டைமிங் சேஞ்சஸ் இன்னும் இருக்குமே தவிர ஃபர்ஸ்ட் வெர்ஷன்ஸே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது ஒரு என்ன சொல்கிறது, நம்மளுக்கு மைண்ட் ஃப்ரீயான மாதிரி ஃப்ரீயாக இருக்கும் கண்டிப்பாக. அண்ட் வந்து ஜிவி வந்து ஒரு படம் நடிக்கும் போதுமே அந்த கதாபாத்திரத்துக்காக அவர் வந்து தயார்படுத்திப்பார் இல்லையா, பேச்சுலர் ஆல்சோ. ஸோ இந்த படத்தில் வந்து அவர் எந்த அளவுக்கு வந்து அந்த கேரக்டரோட லைக் இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும், எந்த அளவுக்கு சேலஞ்சஸ் இருக்கு. ஏன்னா இப்போ இந்த படம் ரூரலாக அவர் பண்ணதுலேயே எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் த ஃபியூ ஃபிலிம்ஸில் இது ஒன்று. ரூரல் மட்டும் இல்லாமல் இது அந்த ஃபிஷர்மேனை தாண்டி இது ஃபிக்ஷனல் வில்லேஜாக வேறு நம்ம ஒரு கட்டுக்கதையை சொல்கிறோம். அதாவது இங்கே மீன் பிடிக்கிற காமா, ஆனால் மீன் பிடிக்க முடியாது, அங்கே எல்லாரும் வாழ்வியல் இதாக இருக்குங்கும்போது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான செட்டிங்கில் தான் அவர் எடுத்துகிட்டு வரோம். அதில் ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் அப்படின்னு இருக்கு. ஸோ லுக் அண்ட் ஃபீலாகவே அவரோட லுக்கில் ஃப்ரெஷ்ஷாக ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அந்த ஹேர் ஸ்டைல்லேருந்து அந்த பியர்ட் ஸ்டைல்லேருந்து அது ஒன்று டிசைன் பண்ணோம். அது நல்லா அவரோட சைடு இன்புட்ஸ் நிறைய இருந்துச்சு. அதை தாண்டி ராஜேஷ் நம்ம படத்தில் நடிச்சிருக்காரு, காட்சன் ஒரு கேரக்டரில். அவர் ஆக்டிங் கோச்சாக இந்த படத்துக்கு வந்தார். ஸோ அவரை வச்சு ஐ திங்க் வி டிட் 1 or 2 weeks ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணோம். ஸோ அந்த ஒர்க் ஷாப்போட மெயின் இது ஸ்லாங் ஒன்று பிக்கப் பண்ணணும்னு இருந்துச்சு. ஸோ ஆன் ஸ்கிரிப்டே ஒரு 50% ஸ்லாங் இருக்கும். அதை தாண்டி டப்பிங்கில் நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணோம், குறைச்சோம். ஏன்னா சில இடத்துல ரொம்ப ஸ்லாங்காக போனால் புரியாமல் போயிடுங்கிற ஒரு பயமும் இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஒரு சின்ன பேலன்ஸ் மாதிரி பண்ணிடணும். பட் இந்த ஸ்லாங்கை பேசும்போது தப்பாக தெரியக்கூடாதுங்கிறதுனால அந்த ஸ்லாங் பேசி பார்த்தோம், ரீடிங் பண்ணோம். அண்ட் மெயினாக அந்த கேரக்டருக்கு ஒரு சின்ன பாடி லாங்குவேஜ். அவர் படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சட்டிலாக தான் இருப்பார், ரொம்ப ஓவராக ரியாக்ட் பண்ணாமல். ஸோ இந்த கேரக்டரோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும், ரொம்ப யோசிச்சு நிதானமாக ரியாக்ட் பண்ணுவான். ஆனால் ரியாக்ட் பண்ணுற இடத்துல அந்த கோவம் இதெல்லாம் எப்படி வரும். ஸோ இதெல்லாமே டிசைன் பண்ணிட்டு ஹீ ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் ஃபார் இட். ஏன்னா அவர் ரொம்ப பிஸி. அவர் உங்களுக்கு எக்கச்சக்கமான படம் பண்ணுறாரு, மியூசிக் பண்ணுறாரு. ஸோ நடுவில் அந்த 2 weeks ஷூட் முன்னாடி பண்ணது இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ அது இந்த ஜோனுக்குள்ளே போனார். அண்ட் த்ரூ த ஃபிலிம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் ஆகும். ஒரு ஃப்ரெஷ்ஷான ஜிவி சார் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திவ்ய பாரதி, ஸோ அவங்க பேச்சுலரில் வந்து சார் கூட நடித்தாங்க. நான் அதை தொடர்ந்து இந்த படத்தில், ஸோ அவங்களோட ஜேர்னி அண்ட் இந்த படத்தில் என்ன மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க? அதான் அவங்களுமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஏன்னா இந்த படத்துக்கு எங்களுக்கு தெரியும் கிரியேட்டிவாக டெக்னிக்கலாக நாங்கள் நிறைய ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். இருக்கிற அந்த லிமிடெட் பட்ஜெட்டை மோஸ்ட்டாக டெக்னிக்கலாக தான் போட போகிறோங்கிறது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு காலம் இருந்துச்சு. ஏன்னா விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது.
தேட்டருக்கு எதுக்கு வராங்களோ அதில் குறை சொல்லக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கிளியராக இருந்தோம். ஸோ அப்படி இருக்கும்போதே கேஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வி கான்ட் ஓவர் ஸ்பெண்ட். நம்மளுக்கு ரொம்ப லிமிடெட் கேஸ்டிங் தான் இருக்கும்னு தெரியும். பட் அதை வச்சு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிரியேட் பண்ணணும், கேரக்டருக்கும் செட் ஆகணும். இந்த மாதிரி நிறைய லிமிடேஷன்ஸ் இருந்துச்சு. அப்போ தான் கரெக்டாக திவ்யா படத்துக்குள்ளே வந்தாங்க. அண்ட் இட் வாஸ் வெரி நைஸ். அவங்க கிட்ட போய் ஃபர்ஸ்ட் இந்த டெஸ்ட் ஷூட் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தோம். அதை காமிச்சு தான் இந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு அவங்களுக்கு புரிய வச்சோம். ஷீ லவ்ட் இட். அவங்களுக்கு அந்த விஷுவல் அந்த ஸ்கேல் எல்லாம் பிடிச்சி இதுக்கு பண்ணுறேன்னு ப்ளைண்டாக ஒத்துக்கிட்டாங்க. அண்ட் ஷி வாஸ் வெரி நைஸ். ஏன்னா இந்த ஒன்று அவங்க இமேஜ் டோட்டலாக மேக் ஓவர் இந்த படத்தில். பேச்சுலரில் என்ன நீங்கள் பார்த்தீங்களோ அதுக்கு அப்படியே டேரக்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். ஒன்லி ஃபார் த கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஆக்டிங், அவங்களும் அந்த ஸ்லாங்கு ப்ளஸ் அவங்களுக்கு அந்த ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சீன்ஸாக இருக்கும் செகண்ட் ஹாஃபில். அந்த ஃபுல் ட்ராவலில் இருப்பாங்க. ஸோ ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸாக அதெல்லாம் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. ஏன்னா இப்போ செட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே மென் தான், அப்படி தான் இருக்கும். காஸ்டியூம் டீமில் சில பேர் இருப்பாங்களே தவிர அவங்க தான் ஒன்லி ஃபீமேல் கேரக்டராக இருப்பாங்க. அண்ட் போட்டு செட்டு ரெயின் ஃபாக் அப்படின்னு இது ஒரு நார்மலான ஃபிலிம் ஷூட்டிங்காகவே இல்லை. அண்ட் நம்மளோட டைமிங் அண்ட் இந்த ப்ரெஷரும் எப்படி இருக்குன்னா, அவங்க ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்கன்னா திருப்பி கேரவானுக்கு அனுப்பவே முடியாது. ஸோ அது கேஸ்ட் அண்ட் க்ரூவும் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருந்ததுனால இப்போ ஷார்ட் முடிஞ்சால் அவங்கலாம் உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. திருப்பி ஷார்ட் ஆனானா மழை வரும், திருப்பி கட்டு, திருப்பி. ஸோ ஃபுல்லாகவே நனைஞ்சே இருக்கணும் டே ஃபுல்லாக. ஸோ அந்த மாதிரி இதில் அந்த ஒரு ஹீரோயின் நான் வந்து இது இப்போ நான் போவேன் வருவேன், என்னை வந்து இது பண்ணும் அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப சப்போர்ட்டிவாக ஏடிஎஸ் டீம் கூடயும் நல்லா ஜெல்லாகி. ஸோ அவங்களோட சப்போர்ட் இல்லைனா இந்த டைம்குள்ளே அந்த செகண்ட் ஹாஃப் முடிச்சிருக்க முடியுமான்னு தெரியல. ஸோ ஷி வாஸ் வெரி பிக் ப்ளஸ் ஃபார் த ஃபிலிம். அண்ட் மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரொமோஷன்ஸும் அவங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பேரிங் ஹஸ் ஆடட் பிக் சப்போர்ட் டு த ஃபிலிம். ராசா ராசா ஹிட் ஆச்சு. ஸோ அது எல்லாமே இட் இஸ் அ மேஜிக் இந்த பேரிங். நம்மளோட சேலஞ்ச் என்னன்னா அந்த பேச்சுலர் பேரிங் அர்பனான ஒரு ஃபிலிம் பயங்கர டிஃப்ரெண்டான லுக்ல இருந்த ரெண்டு பேரை இந்த படத்துல அப்படியே பிரேக் பண்ணி பண்ணிருக்கீங்க. ஸோ அதுதான் அது. சூப்பர். ஆனா வந்து நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ஸோ நீங்க வந்து திவ்யா பாரதியை வந்து செட்ல திட்டவே மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு விஷயம். அவங்க பேருக்கும் ஏதோ ஒரு கனெக்ட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன விஷயம்? அது ஜிவி சார் சும்மா சொல்லுவாரு. ஓகே. அதுவும் இல்லை, என்னோட ஒய்ஃப் பேரும் திவ்யா பாரதி. ஸோ அது ஒரு சின்ன கனெக்ட், அது கோயின்சிடன்ஸ். அதனால எங்க இவங்களை திட்டினா அவங்க திட்டுற மாதிரி இருக்கும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. அவங்க திட்டுற மாதிரி எதுவுமே பண்ணலையே. ஸோ ஷி வாஸ் வெரி கோஆப்ரேட்டிவ் இன் த ஷோ. ஸோ அதுதான் ஜிவி சார் சும்மா புல்மே இல்லை. ஓகே. அண்ட் இன்னொன்று என்னன்னா, இந்த படத்தில் வந்து எல்லாமே ஆப்வியஸ்லி ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்திருக்கு, நீங்கள் சொல்கிறப்பவே தெரியுது. பட் இருந்தாலும் வந்து சில இந்த ஒரு ஷார்ட் இந்த சீன் எடுக்க வந்து ரொம்பவே நாங்கள் கஷ்டப்பட்டோம் அப்படின்னா என்ன சொல்வீங்க? அந்த மாதிரினா அதுவே ஒரு 5-6 சீன் சொல்லிட்டே இருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அந்த ஸ்ட்ரகிள் இருக்கும். சீக்வன்ஸ்குள் ஒரு சீக்வன்ஸுமே எப்படி சொல்ல, செகண்ட் ஹாஃப்ல அட்லீஸ்ட் ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 20 நாள் நடிச்சாங்க அப்படின்னா 20 நாளுமே அவங்க சொல்லிடுவாங்க, அப்படி இருக்கும். பட் மெமரபிளாக இருந்தது சைரன் சீன் ஒன்று வரும், அந்த எலும்புக்கூடலாம் கடலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வரும். ஸோ அந்த போர்ஷன்ஸ் வந்து இட் வாஸ் வெரி மெமரபிள். ஏன்னா அது ஸ்கிரிப்ட் டு ஸ்க்ரீன் டிரான்ஸ்லேட் ஆனது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எல்லாரையும் போட்டு அடித்து தம்சம் பண்ணி கீழே விழுந்து அது ஒரு நல்ல மெமரியாக இருந்துச்சு. அது இல்லாமல் கிளைமேக்ஸ் எடுத்ததும் நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த ப்ராஸ்தட்டிக் க்ரீச்சரை வச்சு ஒரு இது ஒன்று பண்ணியிருப்போம். ஸோ அதுவுமே வந்து நம்மளுக்கு ஸ்க்ரீனில் பார்க்குற வரைக்கும் இல்லை ஷூட்டுக்கு போகிற வரைக்கும் அது எப்படி வருங்கிற பயம் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா இது மோர் தென் புது ஜானர் ஆர் எனிதிங், இந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம இங்கே பண்ணதில்லைங்கிறது தான் பெரிய பயமாக இருந்துச்சு. ஏன்னா ரெஃபரன்ஸ் இல்லை. இப்போ எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் பார்க்குறேன்னா ரெஃபரன்ஸ் கிடைக்கும். இப்போ நம்மளோட படத்துலேயே ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு வி ஹேட் சோ மச் ரெஃபரன்ஸ். ஒரு ஊரை காட்டுறோம், இதை காட்டுறோம்னா இந்த சீனுக்கு இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி படங்கள்ல இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் இருக்குது. நம்மளுக்கு இங்கே இந்த ப்ராஸ்தட்டிக்ஸ்க்கு அவ்வளோ பெரிய ரெஃபரன்ஸ் கிடைக்கல. ஸோ அப்படி இருக்கும்போது அது நல்லா வந்துருமா இல்லையா, அது அந்த ப்ராஸ்தட்டிக்ஸ் போட்டு அந்த கேரக்டர் வந்து நிற்கிற வரைக்கும் எங்களுக்கு அந்த பயம் இருந்துச்சு. பட் வந்து நின்னதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி மேஜிக்கலாக இருந்துச்சு. ஏன்னா இட் லுக் ஸோ குட். நம்ம ஃபுல் சிஜி பண்ணியிருந்தா அப்படி வந்திருக்காது. ஸோ அந்த மூமெண்ட்ஸ் நல்ல மெமரி. ஓகே, சூப்பர். அண்ட் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய படம் ஒரு பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ அதில் நீங்கள் ஹேண்டில் பண்ண விஷயம்லாம் என்ன, எப்படி இருக்குது? லைக் அந்த பெரிய சேலஞ்ச் தான். ஷார்ட் ஃபிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்று இது பண்ண வரைக்கும் நம்ம கண்ட்ரோலே பண்ணோம், அதுவும் இருக்குது. ரொம்ப சின்ன பட்ஜெட்டாக இருக்கும், நம்ம தான் ஃபுல்லாகவே எல்லாமே இறங்கி பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம ஷார்ட் ஃபிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஏர்லியர் ஷார்ட் ஃபிலிம்ஸில் எனக்கு தெரிஞ்சு நடிக்கிறத தவிர எல்லாமே நம்ம தான் பண்ணுற மாதிரி இருக்கும். கேமரா, டைரக்ஷன், எடிட்டிங், மியூசிக் மட்டும் வெளில கொடுப்பேன். ஸோ அது எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையும் ஸ்பெண்ட் பண்ண காசு இல்லாதனால நம்மளே பண்ணோம். ஸோ எடிட்லேருந்து விஎஃப்எக்ஸ்லேருந்து எல்லாமே நானே பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அது அப்படியே போக போக ஒரு ஷார்ட் ஃபிலிமில் நான் ஒன்றா வெளில கொடுக்க ஆரம்பித்தேன். சவுண்டு ஃபஸ்ட்டு வெளில கொடுக்க ஆரம்பித்தேன், மியூசிக் வெளில கொடுத்தேன், கேமரா ஒர்க் வெளில கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அது நம்மளோட சைடு எப்படி அதை பார்த்தோன்னா ஒரு படத்தில் ஒன்று கற்றுக்கலாம், ஒன்று பெட்டராக பண்ணலாம். ஸோ சினிமாவில் படம் பண்ணும்போது நம்ம கொலாபரேட் பண்ணி தான் பண்ண போகிறோம், எல்லாமே நம்ம பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் கற்றுக்கலான்னு தான் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் பண்ணேன்.
அது பண்ணதில் பேசிக்காக என்ன பாசிட்டிவ்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க் என்னங்கிறது நம்மளுக்கும் தெரியும் ஓரளவுக்கு. ஸோ அது நம்ம பிளைண்டாக இதை பண்ணுன்னு மட்டும் சொல்லாமல் நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத சொல்கிறதுல இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும். அது ரொம்ப ஹெல்ப் ஆச்சு. பட் கம்மிங் டு ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் அது டோட்டலாக வேறு பீஸ்ட். ஏன்னா அது என்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 பேர் இருப்போமா செட்டில், அவ்வளோதான் இருக்கும். பட் இங்கே ஒரு நார்மல் ஃபிலிம் பண்ணும்போதே நம்மளுக்கு ஒரு 100 பேர் இருப்பாங்க. கிங்ஸ்டன் பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் அகெயின் பிக்கர் ஃபிலிம். 150 வாஸ் ஆவரேஜ், சில டேஸில் 200 வரைக்கும் போகும். அண்ட் ஸ்டண்ட் வர நாள்லாம் ஸ்டண்ட் பீப்புள் மட்டுமே 10-15 பீப்புள் இருப்பாங்க. அண்ட் கொலாபரேட் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பெரிய டெக்னீஷியன்ஸாக இருந்தாங்க. இப்போ நான் ஷார்ட் ஃபிலிம் மேக்கராக வந்தேனே தவிர என் கூட ஒர்க் பண்ண யாருமே ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் அப்படின்னு கிடையாது. கேமராமேனும் 17 படம் பண்ணியிருக்காரு கோகுல் பினாய். ஆர்ட் டைரக்டர் சொல்லவே வேணாம், தங்கலான் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு பயங்கரமான டேலண்ட். திலீப் சுப்ரமணியன் மாஸ்டர் அவர் பண்ணாத படம் இல்லை. ஸோ இவங்களோட கொலாபரேட் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. பட் ஒரு ஷார்ட் ஃபில்ம் மேக்கராக வரும்போது நம்மளோட ரெஸ்பெக்ட் அவங்க கொடுக்கறது என்னன்னா நம்மளோட கிளாரிட்டி தான். இப்போ அங்கே போய் வந்து ரொம்ப அமெச்சூராக நம்ம அவங்கள ஹேண்டில் பண்ணியிருந்தோம்னா அது வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ ப்ளஸ்ஸாக என்னென்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு வந்ததுனால ப்ரெப் ஒர்க்கும் பிளானிங் வந்து நம்மளுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். அந்த கிளாரிட்டியோட நம்ம அவங்களோட போய் ஒர்க் பண்ணுவோம். அது பண்ணும்போது அவங்களோட கொலாபரேட் பண்ணும்போது ஒரு விஷுவல் வெளில வருது. ஓகே. அண்ட் இதுலயே நிறைய விஷயங்கள் கத்துட்டு இருக்கலாம் இல்லையா நீங்க? அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இது கத்துக்கிறது நம்ம மட்டும் கத்துக்கிட்டது கூட இல்லை. இப்போ இட் வாஸ் லாட் ஆஃப் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ இதை புல் ஆஃப் பண்ணுறது ஒரு பெரிய இதுவாக இருந்துச்சு. புல் ஆஃப் பண்ணதில் ஐ திங்க் எவ்ரி ஒன் ஹேட் அ லேர்னிங். எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும், ஏடிஸ் மட்டும் கிடையாது. இப்போ ஏடிஸ் டைரக்ஷன் டீமில் கற்றுப்பாங்கிறது நார்மல். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எவ்ரி ஒன் ஹூ ஒர்க்ட் இன் த ஃபிலிம் வுட் ஹவ் டேக்கன் அவே சம்திங். ஏன்னா அதான் இது இப்போ பண்ண முடியுமான்னு ஒரு நினைப்பில் ஆரம்பித்து ஒரு விஷயத்தை பண்ணும்போது அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்தது. ஸோ அது ஒரு பெரிய லேர்னிங்காக இருந்துச்சு. ஓகே, சூப்பர். அண்ட் எனக்கு ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு சொன்னோன்னா என்ன ஞாபகம் வருதுன்னா, பிரதீப் ரங்கநாதன் வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தீங்க இல்லையா? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், எப்படி அவருக்கும் உங்களுக்கும்? இல்லை, அது 2 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். அது இஸ் மை காலேஜ் ஜூனியர். ஸோ அவரு நான் காலேஜ் ஜூனியர். ஆமாம், அவரு நான் அஸ்வத் மாரிமுத்து அண்ட் விக்னேஷ் ராஜா போர் தொழில் டைரக்டர். ஸோ நாங்கள் 4 பேரும் ஒரே காலேஜ்லேருந்து வரோம். எங்கள் ஜேர்னிஸ் ஆல்மோஸ்ட் சேம் டைமில் ஆரம்பிச்சது. 1 or 2 years சீனியர் ஜூனியர் அந்த மாதிரி. ஸோ நாங்கள் பேசிக்காக ஒரு குரூப். அதுதான் இந்த ஜேர்னிக்கு சப்போர்ட்டாக இருந்தது அவங்க தான். 2019 கிட்ட எவ்ரி ஒன் மேட் த டெபியூ. நம்மளும் அப்போ ஒரு டைமில் ஒன்று ஆரம்பித்தோம். ஸோ ஆல்வேஸ் இன் டச் அது இருந்துச்சு. ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் எங்கள் எல்லாரோட பார்த்தா இருந்துச்சு. ஸோ அஸ்வத் வந்து நாளே கிணறுல பண்ணிட்டு இருந்தார். விக்னேஷ் ராஜா தனியாக அவர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்தார். பிரதீப் தனியாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்தால், நானும் பண்ணிட்டு இருந்தேன். அதான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-9 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டேன் தனியாக. அதுக்கப்புறம் வி வர் ஆல்வேஸ் இன் டச். அப்போ தான் ஹி ஸ்டார்டட் வாண்டிங் டு ஆக்ட். அந்த டைமில் அவரோட ஷார்ட் ஃபிலிம்லேயே அவர் நடிக்க ஆரம்பிச்சிட்டு இருந்தார். ஸோ அந்த டைமில் ஹைவே காதலின்னு ஒன்று நான் எழுதி வச்சுருந்தேன். ஸோ ஹைவே காதலி பண்ணும்போதே என்ன ஐடியாவில் பண்ணோன்னா, இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணால் நான் அடுத்தது ஃபீச்சர் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் தான். ஏன்னா அது வரைக்கும் நான் பண்ண ஷார்ட் ஃபிலிம்ஸில் சில விஷயங்களை கற்றுக்கிட்டேன். இப்போ வந்து நான் அது வரைக்கும் ஒர்க்கும் பண்ணிருந்தேன். ஸோ ஹைவே காதலி ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது தான் ஐ டிசைடட் டு குவிட். ஏன்னா கண்டிப்பாக இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு ஃபீச்சர் பண்ணிடுவோம் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்துச்சு. ஸோ அதை புல் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணிருக்கும்போது அவன் பிரதீப் யூஸ்வலி ரைட்ஸ் டைலாக்ஸ் ஃபார் மீ. கொலாபரேஷன் ஒன்று இருக்கும், அவரோட டைலாக்ஸ் சூப்பராக இருக்கும். ஸோ அவர் நம்மளை சப்போர்ட் பண்ணார். அந்த இது ப்ராசஸ் பண்ணிருக்கும்போது அவரும் இதில் நடிக்கணும் அப்படின்னு பிளான் வந்துச்சு. அண்ட் ஹி வாஸ் அன் எக்ஸ்ட்ரானரி ஆக்டர். ஸோ ஹைவே காதலியில் அவர் நடிக்க வைக்கும்போது எவ்ரி ஒன் ஃபெல்ட் அமேசிங். ஏன்னா அது வரைக்கும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருந்தான் அவனோடது. இது நடிக்கும்போது ஆடியன்ஸும் வந்து யூடியூப்ல ரிலீஸ் பண்ணோம், 4 million வியூஸ் கிட்ட அந்த டைம் போச்சு. அது ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சு. அதுதான் எனக்கான ரூட்டாகவும் இருந்துச்சு உள்ள. அண்ட் அவரோட ஆக்டிங் அந்த டைம்லேயே அவ்வளோ பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ எங்களுக்கு தெரியும் முன்னாடி லைக் இஸ் அ கிரேட் ஆக்டர், அவன் வந்துருவான் அப்படின்னு. பட் அதுக்கப்புறம் ஹீ மேட் இஸ் ஜர்னி. அவன் கோமாளி பண்ணா, இது பண்ணா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சொல்ல இப்போ கூட டிராகன் பண்ணி, ஆமாம், அது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து பண்ணனால அது எனக்கு இன்னும் ஸ்பெஷல். அது அண்ட் அதுக்கப்புறம் மொரட்டு சிங்கிள்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். அது வந்து பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். மொரட்டு சிங்கிள் வந்து சும்மா பண்ணோம் ஜாலியாக. நான் ஹைவே காதலி ஒரு சீரியஸ். அது வந்து ஓகே இதை பண்ணுறோம், அது ஓரளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணேன். பட் மொரட்டு சிங்கிள் பொறுத்த வரைக்கும் அவனும் அவனோட பிச்சிங்கில் இருந்தான். ஃபீச்சர் ஃபிலிம் ஆல்மோஸ்ட் போயிட்டு இருந்தான். நானும் என்னோட ஃபீச்சர் ஃபிலிம் கதை எழுதிட்டு இருந்தேன். அதுக்கு நடுவில் வந்து ஒரு 2 months சும்மா பண்ணலாம், ஜாலியாக ஒரு விஷயம் பண்ணலாம், மேக்கிங்காக ஒன்று ட்ரை பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு. அந்த ஸ்டாட்டிக்கான ஒரு இதை வச்சு பண்ணோம். ஏன்னா அவனோட எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். மொரட்டு சிங்கிள் ஒரு ஜாலியான அட்டெம்ப்ட். அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு 1 day டிசைட் பண்ணோம், 1 weekல ஷூட்டிங் பண்ணோம், ஒரு 2 daysல ஷூட் பண்ணி 1 weekல அவுட்புட் எடுத்து சும்மா விட்டோம் ஆன்லைனில். ஸோ அது ஒரு ஜாலியான கொலாபரேட்டிவான ப்ராசஸ். அதுக்கு வந்து லவ் அப்போ கொஞ்சம் வந்தது. பட் இப்போ ரீசெண்டாக இப்போ கிங்ஸ்டன் ட்ரெயிலர் வரும்போது திருப்பி ஒரு லவ் வருது, டிராகன் வரும்போது ஒரு லவ் வருது, லவ் டுடே வரும்போது எல்லாமே திருப்பி இப்போ தான் பார்க்குறாங்க. ஆமாம், லைக் ஆடியன்ஸ் பின்ன என்ன இருக்குது அப்படின்னு போய் சர்ச் பண்ணுவாங்க. ஓகே. அண்ட் இதை சொன்னால் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிற டைமில் வந்து ஏதாவது ஃபன்லாம் நடந்திருக்கா? ஏன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? அதெல்லாம் மறக்க முடியாததுன்னா என்ன? நிறைய இருக்கும். நிறைய நடந்திருக்கு. பட் மெயினாக தான் இப்போ ஹைவே காதலி பொறுத்த வரைக்குமே எப்படி இருக்குன்னா, ரொம்ப லோ பட்ஜெட் இதெல்லாம் பண்ணிருப்போம். கார் வச்சு அது படம் ஃபுல்லாகவே காரு தான். ஒரே ஒரு
பட்ஜெட்டே இல்லாததுனால நாங்கள் ரொம்ப தகர டப்பா கார், இந்த சுந்தரா டிராவல்ஸா அந்த மாதிரி ஒரு கார் கிடைக்கும் எங்களுக்கு. ஓகே. அது ரெண்ட் எடுத்து ஒரு டீசல் வண்டி ரெண்ட் எடுத்து பண்ணுவோம். அது படம் ஃபுல்லாக வேக்யூம் ரிக் போட்டு அந்த காரில் ட்ராவல் பண்ணுறது தான். ஒரு பாதி நாள் ஷூட்டில் என்ன நடக்கும்னா எல்லாம் செட்டப் பண்ணி கார் ஸ்டார்ட் பண்ணால் கார் ஸ்டார்ட்டே ஆகாது. அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக இருக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ பாதி நேரம் பிரதீப்பும் உள்ளே இருப்பான். இப்போ ஹீரோயினுக்கு ஷாட் எடுக்கிறோன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது நடுவில் ஏர்லாக் ஆகும், போய் சரி பண்ணிட்டு வரும். 2 மணிலாம் ஆயிடுச்சுன்னா ஏர்லாக் சரி பண்ணவும் மெக்கானிக் இருக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், ஹீரோயினுக்கு ஷாட் எடுக்கும்போது பிரதீப்பும் வந்துடுவான். நாங்கள் எல்லாரும் வந்து ஆக்ஷன் சொல்லிட்டு காரை தள்ளி எடுப்போம். திருப்பி அவன் ஷாட் வரும்போது நானும் ஒரு 4 ஏடிஸ் இருப்போம், எல்லாரும் தள்ளி. ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸஸ் ஒன்று இருக்குது. அது எதுவுமே இப்போ ஷார்ட் ஃபிலிமாக பார்க்கும்போது யாருக்குமே தெரியாது. ஸோ நம்மளுக்கு அது தெரியும். ஆமாம், அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் மொரட்டு சிங்கிளில் எக்கச்சக்கமாக இருக்குது. மொரட்டு சிங்கிள் பொறுத்த வரைக்கும் அதான் சொன்னேன், ஜாலியாக எடுக்கணும்னு முடிவு பண்ணனால அது சுத்தமாக பட்ஜெட் இல்லை. ஹைவே கதையில் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணோம். மொரட்டு சிங்கிள் ஜாலியாக பண்ணதுனால அது வீட்டிலேயே ஒரு செட்டப் இருக்கும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 6 லுக் இருக்கும், 7 லுக் இருக்கும் பிரதீப். அதில் 2 நாளில் எடுத்தோம். ஸோ லுக்கு மாறிட்டே இருக்கும், ரிவர்ஸில் எடுக்கணும். ஃபஸ்ட்டு தாடியில் இருப்பான், தாத்தாவாக இருப்பான். அது படத்தில் எப்படி வரும், ஐ மீன் ஷார்ட் ஃபிலிமில் எப்படி வரும், ரிவர்ஸில் எடுப்போம். ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு லொக்கேஷனில் எடுப்போம், திருப்பி இதுக்கிட்ட இவிபி கிட்ட போய் லொக்கேஷனில் ஸ்கூல் போர்ஷன் எடுத்துகிட்டு திருப்பி வீட்டுக்கிட்ட வந்து எடுத்துகிட்டு, ஆனால் போகிற இடம் எல்லாத்துலேயும் கேமராக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் ஒன்று மெயின்டைன் பண்ணோம். ஸோ டேப்லாம் போட்டு வச்சு ஒன்று பண்ணியிருப்போம். அது எவ்வளோ தூரம் போயிட்டு வந்தாலும் அந்த டிஸ்டன்ஸ் கொஞ்சம் மாறினா கூட உங்களுக்கு விஷுவலாக அது இதாகிடும். ஸோ அது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாரையும் காரில் கூட்டு போய் அங்கே ஒரு ஷாட், இங்கே ஒரு ஷாட், இங்கே ஒரு ஷாட், இங்கே ஒரு ஷாட்டு, நடுவில் ட்ரிம் பண்ணிட்டே இருப்போம். அதில் ஒரு தப்பு நடந்துச்சு. நடுவில் ஒரு நம்ம ஃப்ரெண்டு தான் ஏடியாக இருந்தார், தெரியாமல் பிரதீப் ஜாஸ்தியாக ட்ரிம் பண்ணிட்டான் ஒரு இதில். பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. அதனால தான் அந்த ஒரு லுக்கே வரும். அதில் ஒரு உள்வரின் மாதிரி ஒரு லுக்கில் நடுவில் ஒரு செகண்ட் வருவான். அதுக்கு காரணம் வந்து தப்பாக ட்ரிம் பண்ணிட்டான். ஸோ இதனால அந்த சீன் இருந்திருக்கு. ஆமாம், தப்பாக ட்ரிம் பண்ணாலும் சரி ஓகே அது ஒரு லுக்காக மாற்றிடலாம் அப்படின்னு அது ஒன்று பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நிறையா மெமரிஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். ஓகே, சூப்பர். அண்ட் இன்னொரு ஒரு கேள்வி என்னன்னா, பிரதீப் ரங்கநாதனை வச்சு நீங்கள் வந்து லைக் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டீங்க, இன்கேஸ் ஃபியூச்சர் ஃபிலிம் எடுக்க போறீங்க அப்படின்னா வந்து என்ன மாதிரியான ஸ்டோரி வந்து அவருக்காக எழுதுவீங்க? என்ன மாதிரியான படம் லைக் அதான் இப்போ பண்ணுவீங்களா? இருக்கலாம், சொல்ல முடியாது. எங்களுக்கு அப்டேட் கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். இட் ஹேப்பன் சம் டைம் இன் தி ஃபியூச்சர் ஃபார் ஷூர். அது என்னன்னா ஜானர்ஸ், இப்போ நான் ஒரு டைப் ஆஃப் ஜானர்ஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கேன், அவன் ஒரு டைப் ஆஃப் ஜானர்ஸில் பயங்கரமாக போயிட்டு இருக்கான். இது ரெண்டு ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகும். அது மீட் ஆகும்போது பண்ணணுங்கிறதுல இதுவாக இருக்கும். எல்லா ஸ்கிரிப்ட்ஸும் ஆனால் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நான் என்ன மைண்டில் ஒன்று இருக்குன்னா அது அவங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி இருக்கும். எதுவுமே அவங்ககிட்ட சொல்லாமல் நானும் பண்ண மாட்டேன். அவங்க என்ன அடுத்தது பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஜோனில் இருக்கும். அது எப்போ மீட் ஆகுதோ அப்போ அந்த படம் நடக்கும். அது இருக்கு. ப்ளஸ் அவரோட ஸ்ட்ரென்த் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். அவர் ஒரு மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிம்ஸ் பண்ணுற ஒரு ஹீரோவாக மாறிட்டு இருக்கான். அண்ட் இப்போ ஐ திங்க் இஸ் ஆன் இஸ் வே டு பிகம் அ வெரி பிக் ஹீரோ. ஒரு ஆக்ஷன் ஜோனுக்கும் போவான் கண்டிப்பாக. ஸோ அதெல்லாமே நடக்கும். ஸோ அது நடக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் பெருசாக ஒரு படம் கண்டிப்பாக. ஓகே. அண்ட் இன்னொரு அஸ்வத், அவங்கள பற்றி சொல்லுங்க. அஸ்வத் வந்து இஸ் லைக் எ மென்டர். இப்போ பிரதீப் எனக்கு ஏன்னா சீனியர் அந்த இது எப்போவுமே இருக்கும். அண்ட் ரொம்ப early நான் காலேஜ் படிக்கும்போது அவர் நாளை இயக்குனர் ஆரம்பித்தார். ஸோ நான் இன்னும் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். அப்போ அவர் வந்து அந்த இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது, வர்ஷினிலாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற மொமெண்ட்டில் தான் எனக்கு ஆக்சுவலாக அவரை தெரியும். அதிலலாம் நான் போய் ஒரு 1 day அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போலேருந்து அந்த ட்ராவல் ஆரம்பிச்சது. அப்போ அவரோட அந்த நாளை இயக்குனர் ப்ராசஸை சும்மா ஒரு அவுட் சைடராக நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வி ஸ்டார்டட் டாக்கிங். அது எப்படி சொல்கிறது, ஒரு கிட்டத்தட்ட 10 years ஆகுதுன்னு நினைக்கிறேன் எங்கள் ஜேர்னி. ஸோ அந்த 10 years-ஆக அவர் ஒரு பயங்கரமான மென்டர். மெயினாக ஸ்க்ரீன் பிளேயில் அவர் ஒரு ஹீஸ் அ வெரி பிக் ஜீனியஸ்ன்னு சொல்லலாம். ஒரு கிளாரிட்டி அவர்கிட்ட இருக்கும். ஸோ எப்போவுமே கதை எழுதும்போது அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணி இது பண்ணால் ஹீல் ஆல்சோ கைட் அ லாட். ஸோ மோர் அந்த ஒரு சீனியர் மென்டர் ஜோனில் அவர் இருப்பார். எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருப்பார். ஐ வாஸ் வெரி ஹாப்பி தட் இப்போ டிராகன் நடக்குது, கிங்ஸ்டன் பேரலாக அது நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஹாப்பி பிகாஸ் அவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அண்ட் ஹீ இஸ் ஆன் இஸ் வே டு டூ வெரி பிக் ஃபிலிம்ஸ். இப்போ எஸ்டிஆர் படம் இருக்குது, அதுக்கடுத்தது இன்னும் பெருசாக பண்ணுவார். ஸோ அவரும் அவரோட பீக் அட்டைன் பண்ணிட்டாருங்கிறது ரொம்ப ஹாப்பி. ஓகே, அண்ட் சூப்பர். இன்னொன்று என்னன்னா, உங்கள் ஒய்ஃப் இந்த படத்துக்கு வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க? லைக் இந்த ஜென்ரலாகவே வந்து சினிமா ஜாலியான போது வீட்டில் யாராச்சும் ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணணும், அவங்களோட சப்போர்ட் எந்த அளவுக்கு? அதான் இந்த படத்துக்குன்னே இல்லை, அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு அதான் இப்போ சினிமாவுக்கு வரத்துக்கே அவங்க தான் சப்போர்ட் அப்படி இருக்கும். ஏன்னா அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். நம்ம கம்மிங் ஃப்ரம் வெரி நார்மல் ஃபேமிலி. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, ஒரு இன்ஜினியரிங் படித்து வேலைக்கு போய் சம்பாதிச்சு இது பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான செட்டப்லேருந்து ஒரு ட்ரீம் பிக் பண்ணணும் அப்படின்னா அண்ட் வித் ஃபேமிலி. இப்போது கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணுறது வேறு, வித் ஃபேமிலி அதை பண்ணும்போது வித்தவுட் தட் சப்போர்ட் வாய்ப்பே இல்லை. அண்ட் சப்போர்ட்டை தாண்டி என்ன சொல்கிறது, ஒரு கைடிங் ஃபோர்ஸ் மாதிரி அவங்க. ஏன்னா நம்ம எடுக்கிற ஒரு ஸ்டெப்பும் கரெக்டாக இல்லையான்னு ஒரு ஜட்மெண்ட்டே அவங்கள வச்சு தான் நான் பண்ணுவேன். அண்ட் அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவ். அதாவது எனக்கு எப்படி சொல்கிறது, அது ஒன்லி ஆஃப்டர் மை ஜேர்னி கோஸ் வெல். அவர் இன்னும் பெருசான அப்புறம் அதை பற்றி இன்னும் நிறைய பேசணும். பட் எப்படின்னா
ஈவன் ஒன் டே ஆஃப் அவங்க சப்போர்ட் இல்லைனா கூட என்னால் இங்கே இருக்க முடியாது, அப்படி இருக்கும். ஏன்னா கிட்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்துக்கிறதுலேருந்து ஃபினான்ஷியலாக இந்த மாதிரியான ஒரு ட்ராவல் போகிறதுக்கான சாக்ரிஃபைசஸ் நான் ஒன்றுமே பண்ணலன்னு ஃபீல் ஆகுது. அவங்க சைட் பண்ணுற சாக்ரிஃபைஸ் வந்து இட் இஸ் அன்எக்ஸ்பிளைனபிள். ஸோ அவங்களோட சாக்ரிஃபைசஸ்க்கு ஐ ஹோப் மை ஜர்னி சம்வே பே இட் ஆஃப். அண்ட் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களுக்கு இப்போது அந்த ஒரு இது இருக்காது. இப்போ எப்படி சொல்கிறது, சினிமாவில் இப்போ டைம், ஏன்னா சில பேர் இப்போ ஒரு வருஷத்துலேயே முடிச்சிருவியா, சீக்கிரம் பெரிய ஆகிடுவியா அப்படிங்கிற ரெஸ்ட்லெஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இருக்கும் எப்போவுமே. நம்ம ஜேர்னியும் 2019 ஆரம்பித்தோம், ஆனால் இப்போ தான் படம் ரிலீஸ் பண்ணுறேன். பட் அந்த இதெல்லாம் இல்லாமல் சினிமானா இப்படி தான், இந்த ஒரு டைம் ஆகும், நம்ம அந்த சப்போர்ட்டை கொடுக்கணும். அண்ட் என்னோட ஹைஸ் அண்ட் லோஸ் எல்லாத்தையும் அவங்க தான் மேனேஜ் பண்ணுவாங்க. நடுவில் என்ன தாட்ஸ் வந்தாலும் கன்ஃபியூஷன் வந்தாலும் ஷில் பி ஆல்வேஸ் தேர் டு சப்போர்ட். ஸோ அது ஒரு பெரிய பில்லர் மாதிரி எனக்கு. ஓகே. அண்ட் படத்தை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க ஃபேமிலியில், வீட்டில் எல்லாரும்? வீட்டில் எல்லாருக்கும் ஆப்வியஸாக அது ஒரு பயஸ்டான இதுதான். வீட்டில் அவங்க பெயர் பார்த்தாலே ஹாப்பி ஆகிடுவாங்க. ஸோ அது இருக்கும். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் வீட்டில் அதுவும் இருக்கும். அவங்க படம் பார்த்துட்டு they'll give their constructive feedback as well. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கோம், இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு. பட் எல்லாருக்கும் வந்து ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக ஃபஸ்ட்டு ஃபில்மாக இது புல் ஆஃப் பண்ணது எவ்ரிஒன் வாஸ் வெரி ஹாப்பி. அதாவது அவங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாதுல்ல. இன்னொன்று இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஷூட்டிங் போவேன் வருவேன் அதெல்லாம் நடக்கும். அவங்களுக்கு நம்ம என்ன படம் பண்ணுறோன்னு இன்னும் தெரியாது. அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் ஓ இவ்வளோ பெருசாக இருக்கா, கப்பலில் ஏதோ எடுக்கிற, செட்டில் ஏதோ எடுக்கிற அப்படின்னாங்க. பட் அவங்க பார்க்கும்போது they were very happy. ஒரு வித்தியாசமான படம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுல ஹாப்பியாக இருக்காங்க. சூப்பர். அண்ட் வந்து எங்களுக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, கிங்ஸ்டன் 2 வரும், நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டீங்க. அண்ட் 3, 4 அந்த மாதிரி இருக்கா? அதான் 2க்கான ஐடியா லாக்டாக இருக்குது. 2 இஸ் சம்திங், அது இந்த கதை எழுதும்போதே அந்த கதை இன்னும் நிறைய இருக்குது. ஸோ அதனால் 2க்கான ஐடியா கண்டிப்பாக இருக்குது. பேஸ்ட் ஆன் அந்த ஃப்ரான்ச்சைஸ் எங்கே கூட்டு போதோ அங்கே போவோம். அதுதான் இதாக இருக்கும். சூப்பர். அண்ட் சூப்பராக வந்து இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக எங்ககிட்ட படத்தை பற்றியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் ஷேர் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் வந்து ஒன்ஸ் அகெயின் வந்து கிங்ஸ்டனுக்காக வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேட்டருக்கு போய் பாருங்கள், தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஐ ஹோப் யூ லைக் தி ஃபிலிம். தேங்க்யூ. என்ன நேயர்களே, இன்னைக்கு ஷோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சூப்பரான ஷோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை பை ஃப்ரம் சந்தியா. டாடா.